கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு இந்த கொடுக்கின்ற இந்த செய்தியையும் கேட்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அதை புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும்படியாக கிருபை புரிந்தருளும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? புத்தாண்டில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடில் ஒரு 34 பேர் பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது பெயர் குறிப்பிடப்படாத ஸ்திரீகள் யாராவது இருந்தாங்கன்னா, மனைவிமார்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் புதிய ஏற்பாடு முடிச்சுட்டு வேணால் திருப்பி ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். இப்போ புதிய ஏற்பாடில் இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா அவருடைய சந்ததி, அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற பெண்கள் அல்லது பாக்கியவதிகள். அது நீங்கள் மத்தேயு 1ஆவது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3ஆவது வசனம், 4ஆவது வசனம், 5, 6, அதுக்கப்புறம் 16ஆவது வசனம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆவது வசனம். மத்தேயு 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இப்போ இங்கே முதல்ல குறிப்பிட்டிருக்கிற பெண் பெயர் யார்? தாமார். தாமார் தாமார் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி தாமாரை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன திருப்பி ஒரு தடவை அதை சின்னதாக ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தாமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய பெண். அவங்களுக்கு விதவை. ஆக்சுவலாக அவங்க வாலிப வயதிலே தன்னுடைய புருஷனை இழந்தவர்கள். அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்கா, இப்போ கணவனை இழந்த அவங்க இளம் விதவையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லைன்னா அவங்க உறவின் முறை யாராவது இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த யூதா என்ன பண்ணுவாருன்னாக்கா, அவங்களோட சகோதரனை மனம் முடிக்க தவறிடுவார். அவன் சின்ன பையனாக இருக்கான், அவன் பெருசாக வளரட்டும், அப்போ உங்களுக்கு மனம் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை தவற விட்டுருவார். ஆனால் தாமார் என்ன பண்ணுவான்னா, மாறுவேடம், ஒரு வேசியாக மாறுவேடமிட்டு தந்திரமாக யூதாவினிடத்தில் பிரவேசித்து குழந்தையை பெற்றுக்கொள்வாள். சொந்த மாமனார். அது உலக பிரகாரமாக அது ஒரு அருவருக்கத்தக்க செயல், தவறான செயல். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக தாமார் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதாவினிடத்தில் பிரவேசித்து அவங்க 2 குமாரரை பெறுகிறார்கள். ஒன்று பாரேஸ், இன்னொன்று சாரா. அந்த பாரேஸோட சந்ததி வழியாக தான் தாவீதின் சந்ததி வரும். அப்போது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பண்பு என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக மனிதருடைய குறைபாடுகளை தாண்டி செயல்படுகிறார். இங்கே தாமார் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தப்பு, வேசியாக வேடமிட்டு தன்னுடைய மாமனார் இடத்துல போய் சேர்றாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தவறான செயல். அது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் அந்த குறைபாடுகளை தாண்டி செயல்படுகிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தாமார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, தீமையை நன்மையாக மாற்றி தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். என்ன தீமைனாக்கா, தாமார் செஞ்ச செயல் தீமையானது. அதில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்கிறார். தாவீதின் சந்ததி, அந்த வம்ச வழியாக தான் அவர் பிறக்கிறாரு. ஸோ அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்குரிய ரெஃபரன்ஸ் நீங்கள் ரோமர் 5ஆவது அதிகாரம் 3லிருந்து 8ஆவது வசனம். டைம் இருக்கிறப்போ இதை எடுத்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் சொன்ன தாமார் ஒரு கானானிய பெண். ஸோ ஒரு புறஜாதி. அவங்க வாழ்வில் இந்த தவறை செஞ்சாலும் அவர்கள் மூலமாக மேசியா என்ன பண்ணாருன்னா, அவர் தோன்றுகின்ற அந்த சந்ததி தாவீதின் ராஜாவை தோன்ற பண்ணினார்.
நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப அந்த எப்படி அந்த வரலாறு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து தகுதி இல்லாத நபர், இந்த இடத்துல யார் தகுதி இல்லாத நபர்? தாமார். அதன் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா, தேவன் வந்து இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாமார். அதுக்கப்புறமா வந்து இது வந்து தேவனுடைய கிருபையின் செயல். அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையில் வந்து தவறு இழைத்தவங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமார் மட்டும் இல்லை, யூதாவும் தான். ஸோ அந்த மூலம் மேசியா தோன்றினதுனால தேவனுடைய கிருபை, அது வந்து தேவனுடைய கிருபை, தேவனுடைய திட்டம். ஸோ அது வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறமா இப்போ கூட வந்து நம்ம நிறைய தவறுகள் செய்யலாம். நம்ம சின்ன சின்ன தவறுகளாக இருக்கலாம், இல்லை பெரிய தவறாக இருக்கலாம், இல்லை விபச்சாரத்தில் யாராவது ஈடுபட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தவறான வழியில் நடக்கலாம். அந்த மாதிரி வாழ்கின்ற எல்லாருக்கும் வந்து நமக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு புது வாழ்வை கொடுப்பார். அதுதான் வந்து கர்த்தருடைய திட்டம். புது வாழ்க்கைன்னா என்ன? நம்ம செய்து கொண்டிருக்கிற அந்த பாழ்வ வாழ்க்கையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்க்கையை நமக்கு தருவார். ஸோ தாமார்லேருந்து நம்ம இதை கற்றுக்குறோம். இது வந்து ஆல்ரெடி தாமாரை பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ராகாப். அதுக்குரிய வசனம் பாருங்கள், 4வது வசனம் 5வது வசனம் அப்படி பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது. ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். அப்போ 5வது அதிகாரம் ஃபஸ்ட்டு ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். ராகாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு கானானிய பெண். அவள் வந்து ஒரு விபச்சாரியாக அப்படின்னா விலை மாதுவாக இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த நாட்டுக்கு வந்து எரிகோ பட்டணம், அங்கே வந்து வேவு பார்க்கறதுக்கு இஸ்ரவேலிருந்து 2 போர் வீரர்கள் வருவாங்க. அந்த ராகாப் வேசியாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இஸ்ரவேலுடைய ஜனங்கள் 2 வேவுக்காரரை தன் வீட்டில் ஒழிக்க வைத்து அதனால் கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றார். அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்படி நடந்து கொண்டதுனால அந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது இவளுடைய வீடு மட்டும் இவளும் இவளை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வெளிப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூதர் அல்லாத வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. இப்போ கூட இந்த செய்தி நிறைய பேர் கேட்டுட்ருக்கலாம். அதில் கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், புற ஜாதியார் இருக்கலாம். அப்போ வந்து எல்லாருக்கும் தான் கர்த்தர் வந்து மதத்தை பார்க்கறதில்ல. நீ கிறிஸ்டியனா, ஹிந்துவா, முஸ்லீமா, இல்லை புத்திஸ்டா, இல்லை சீக்கியர்களா, இல்லை ஜெயினிஸ்டா, அப்படியெல்லாம் பார்க்குறதே இல்லை. அவர் வந்து உன் மனசை தான் பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது. நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஒரு சிறந்த உதாரணம் வந்து ராகாப்பு. அதுக்கப்புறமா நீங்கள் ரெஃபரன்ஸ் குறிச்சிக்குங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனம், எபிரேயர். ஏன்னா இந்த விசுவாச பிரமாண பட்டியல்லையும் அவங்க இடம் பெற்றிருப்பாங்க ராகாப். எபிரேயர் 11, அந்த 11 எபிரேயர் 11வது அதிகாரம் வந்து எல்லா விசுவாச பிரமாண பட்டியலும் இருக்கும். 11:31. அதுக்கப்புறமா வந்து இந்த ராகாப்புக்கும் அவங்க வேசியாக இருந்தாலும் அவங்க செய்த நற்காரியத்தின் அந்த கிரியையின் பலனாக சல்மோனை மணந்து கொள்கிறாங்க. சல்மோனுக்கும் இந்த ராகாப்புக்கும் பிறந்தவங்க தான் யார்? போவாஸ். இந்த போவாஸ் தான், அந்த வழியாக தான் யார் வருவார்? தாவீது ராஜா. ஸோ கர்த்தர் அங்கே என்ன பண்ணாருன்னா, ராகாப் வந்து கர்த்தரை விசுவாசித்தாள். எப்படி விசுவாசித்தல்னா, இந்த இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்து கொண்டு வரும்பொழுது அந்த செங்கடலையே பிளந்தார். அவங்க வந்து தரையில் நடக்கிற மாதிரி அந்த ஆற்றுக்கு நடுவில் நடந்து போனாங்க, கடலுக்கு நடுவில் நடந்து போனாங்க. அதை அவள் வந்து அறிந்திருந்தபடினால அவள் அதை விசுவாசித்தாள். உண்மையான கர்த்தர் இவர் தான் விசுவாசித்தாள். அதுக்கப்புறமா வந்து அவளை வந்து அப்படி அவள் விசுவாசம் வைத்ததுனால இந்த பரிசுத்த சந்ததியின் தாயாக மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றாள்.
ப ஸோ ஃபஸ்ட்டு தாமாரை பார்த்தோம். தாமார் வந்து ஒரு விதவை. ஆனாலும் தவறு இழைத்தாலும் அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அவ வந்து அந்த இயேசு வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. 2வது யார்? ராகாப். ராகாப் வந்து ஒரு வேசி. ஆனாலும் அவர் வந்து தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைத்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த பரிசுத்த சந்ததியில் ஒரு தாயாக இடம்பெற்றிருக்கிறாங்க. நம்ம 3வது வந்து ரூத்தை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரூத் வந்து மோவாபிய பெண், நகோமியோட மருமகள். அவங்களும் ஒரு விதவை. அவங்க வந்து கணவனை இழந்த அப்புறம் அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உங்கள் தேசத்துக்கு திரும்பி போயிடு அப்படின்றாங்க. ஆனால் யார் ரூத்து சொல்கிற அந்த பதில் தான் ரொம்ப முக்கியமானது. அது ரூத் 1:16 எடுத்து பார்த்துக்குங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த காலத்தில் யாராவது மாமியாரை பார்த்து இப்படி பேசுவோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் எப்படா விலகி போகலான் தான் நினைக்கிற கட்டத்தில் அந்த காலத்தில் பாருங்கள், ரூத் வந்து கணவன் மரித்து போனார். ஆனால் மாமியார் கூட அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க போனாங்க, அவங்க யாரை வணங்கினாங்களோ அவங்கள வணங்கினாங்க, அவங்க எந்த ஜனத்தோடு இருந்தாங்களோ அந்த ஜனத்தோடு இருந்தாங்க. ஸோ அதனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவங்க போய் அந்த நாட்டுக்கு போய் அவங்க வேலை செய்கிற அந்த விளை நிலம் யாரோடது, பயிர் யாரோடது, அந்த நிலம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா போவாஸ். ஸோ போவாஸ் வந்து இவளுடைய ரூத்துடைய நற்குணங்களை கண்டதுனால அவரை மறுமணம் செய்து கொள்கிறாரு. அவங்க மூலமாக வர்ற சந்ததி தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அது வந்து 5வது வசனத்தில் பாருங்கள், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றால், ஓபேத் ஈசாயை பெற்றான். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? தாமார். 2வது ராகாப். 3வது ரூத். அதுக்கப்புறமா பச்சைபால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த கதை. ஈசாய் வந்து 6வது வசனம் பாருங்கள். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில், ஸோ உரியாவினுடைய மனைவி பெயர் தான் பச்சைபால், சாலமனை பெற்றார். ஸோ இப்போ இந்த பச்சைபால் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த தாவீதோட போரில் இருக்காங்க பாருங்கள், அந்த படை அதனோட தளபதியாக அந்த படைக்கு வீரனாக இருந்தார் யார்? உரியா வந்து போர் சென்றிருக்கும் பொழுது தாவீது வந்து பச்சைபாலை வந்து பார்த்து அவள் மிகவும் அழகாக இருப்பதை கண்டு அவளிடத்தில் உறவு வைத்து கொள்கிறாரு. கர்த்தர் வந்து இதை வந்து கண்டிக்கிறாரு, சினம் கொள்கிறாரு. அதனால அவர்களுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தை கர்த்தர் வந்து அடித்தாரு. அதுக்கப்புறமா தாவீது உடனே மனம் திரும்பி கர்த்தரிடமாய் திரும்பி அவன் பாவ மன்னிப்பு கேட்குறான். உடனே அவங்களுக்கு பிறந்த அந்த 2வது குழந்தை தான் சாலமன். ஸோ சாலமனுக்கு அப்புறம் யார் வர்றது? சாலமன் வந்து ரெகோபெயாம். ஸோ அந்த சந்ததி இப்படியே தான் வந்துட்டே வரும். கடைசியாக தான் மரியாள் வருவாங்க. ஸோ இதிலேருந்து இந்த பச்சைபால்லேருந்து நம்ம கற்றுக்கிற அந்த இது என்னன்னாக்கா, அவங்க தேவன் வந்து அவங்க செய்கிற அந்த தவறை வந்து உணர்த்துறாரு. உடனே தாவீது ராஜா மனம் திரும்பி அந்த மன்னித்து அவளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஒரு இடம் கிடைக்க பண்ணினார். அவங்க மன்னித்து பச்சைபால். இப்போ இதை லைனாக எடுத்து பாருங்கள். எல்லாமே வந்து ஒருத்தர் விதவை, ஒருத்தர் வந்து வேசி விபச்சாரம் செய்கிறவங்க, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட மனைவி. ஸோ தகுதி இல்லாத ஒருத்தரை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் அவருக்கு வந்து தகுதி இல்லைன்னா கூட நம்மளை வந்து அந்த தகுதிக்குரியவர்களாக மாற்றுகிறாரு. சின்னதுலலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பேன். பார்க்குறவங்கெல்லாம் வந்து நான் இவ்வளோ பேசுவேன்னே யாருக்குமே தெரியாது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ வந்து
மெசேஜ் தரியா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா நான் 2020 மெசேஜ் தர ஆரம்பிச்சிட்டேன். ஐஎம்டிவியில் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து தான் மெசேஜ் தரேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த குறைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மளுக்கு இருக்கிற அந்த குணங்களெல்லாம் மாற்றுவார். அதுக்கப்புறமா அவருக்கு நம்ம யூ ஆர் ஓகே, நீ வந்து இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தயாருன்ற நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ தேவனுடைய அந்த எல்லையற்ற மன்னிக்கும் அன்பை வந்து நம்ம சில சமயத்தில் நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்துல மன்னிக்கிறார் யாரை? தாவீது ராஜாவையும் பத்சேபாள் செய்த தவறையும் அவர் மன்னித்து அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தகுதியை தருகிறார். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மரியாள் பற்றி உங்களுக்கு தெரியும். இவங்க தான் வந்து இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள். அங்கே வந்து கலிலேயா நகரத்தில் நாசரேத் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த நாசரேத் என்ற ஊர் எப்படின்னாக்கா இந்த ரோம படை வீரர்களும் வியாபாரிகளும் வந்து செல்கின்ற இடம். அதனால் அந்த இடத்துல வந்து நிறைய சுற்றுலா தலமாக இருந்ததுனால கேளிக்கை விடுதிகள் இருக்கும். அங்கே வந்து நிறைய விபச்சாரம் நடைபெற்றது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த இடத்துல மரியாள் எப்படி இருந்தாங்கன்னாக்கா தெய்வ பயத்தோடு தூய்மையாக கன்னியாக வாழ்ந்து வந்தாள். அப்போ தான் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவன் மரியாளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ வந்து மரியாள் வந்து யாருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க? யோசேப்புக்கு. அப்போ அந்த பீரியடில் தான் கப்ரியேல் தூதர் வந்து மரியாளுக்கு தோன்றி நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய், அவங்களுக்கு வந்து இயேசு என்று பெயரிடுவாய், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவள் வந்து உடனே கேட்பாங்க, இது எப்படியாக நான் கணவனை அறியேனேன்னு சொல்லுவா. ஆனால் அப்போ தூதர் சொல்லுவார், நீ வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதன் மூலம் ஒரு குழந்தையை கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெறுவாய். அப்படின்னா தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து லூக்கா 2வது அதிகாரம் 35-38 எடுத்து படித்து பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நினைத்தா ஒருத்தர்கிட்ட இதை செய்யணும், அவங்க தான் நம்மளுக்காக ஊழியம் செய்யணும்னா அவங்கள வந்து அவருக்கு ஏற்ற விதமாக தகுதியாக மாற்ற தன்மை உடையவர். அப்போ வந்து இப்போ ஒரு கன்னி பெண்ணு ஒரு குழந்தையை பெற போகிறான்னா அது எவ்வளோ மோசமாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக மரியாளை வந்து தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த கர்த்தர் வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம், கப்ரியேல் தூதர் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா உம்முடைய சித்தம்படியே ஆகக்கடவது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே கீழ்ப்படிந்தார்கள். ஸோ அவங்க வந்து தூய்மையாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கன்னியாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து தெய்வ பயத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழ்ப்படிதல் இருந்தது அவங்கக்கிட்ட. அதனால தான் அவங்க வந்து ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவள் அப்படின்னு வந்து யார் வாழ்த்துவாங்கன்னாக்கா அவங்க உறவின் முறை எலிசபெத்து. அவங்களும் வந்து கருவுற்றிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து யாரை துதிப்பார்கள்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடல் பாடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது எங்கே கொடுத்துருக்குன்னா ஏசாயா 7:14 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக. அதுக்கப்புறமா வந்து அதன்படியாக அவள் வந்து மரியாள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குமாரனை பெறுகிறார். அவர் தான் நம்மளுடைய இரட்சகர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலக இரட்சகர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறாருன்னா அவங்க எவ்வளோ தூய்மையாக இருந்திருப்பாங்க. அதுவும் நாசரேத் அது வந்து ஒரு கேளிக்கை விடுதிகள் நிறைந்த இடம். அங்கே விபச்சாரம் வந்து பெருகி இருந்தது. அந்த இடத்துல அவங்க எப்படி வந்து தூய்மையாக ஒரு வாழ்க்கை நடத்தி இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல பிறந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்மளும் எவ்வளோ தூய்மையாக பரிசுத்தமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை வந்து இங்கே வந்து தெளிவுபடுத்துகின்றன. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உடனே கீழ்ப்படிந்தாங்க. மற்றவங்க வந்து நம்மளை தூற்றுவார்கள், நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா வேதத்தில் வந்து அதை பற்றி தெளிவாக அவங்க எவ்வளோ துயரங்கள் அனுபவித்தாங்கன்ற அந்த பட்டியல் குறிக்கப்படல. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. இப்போ ஒரு கன்னி வந்து
வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னா இந்த உலகத்தில் அதை எப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுவாங்கன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் அவங்க துணிச்சலாக கீழ்ப்படிதலோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து தேவனுடைய திட்டங்களுக்கெல்லாம் வந்து யோசேப்பும் மரியாளும் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வந்து அவள் தன் உள்ளத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். அதுக்கப்புறமா வந்து அந்த அவளுக்கு ஏற்பட்ட எல்லா அவமானத்தையும் அவள் சகித்தாள். பொறுமையாக இருந்தாங்க. விசுவாசம் நிறைந்தவளாக காணப்பட்டாள். கீழ்ப்படிதலோடு இருந்தா. மனத்தாழ்மை. அதுக்கப்புறமா சரி அந்த உலக ரட்சகர் தான் நம்மக்கிட்ட பிறக்கிறாரே அப்படின்னு அவங்க வந்து பெருமையாக அதை எண்ணலை. தாழ்மையாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்காக தன்னை வந்து உயர்வாக அவங்க கருதவும் இல்லை. அதுக்கப்புறமா தேவனில் வந்து களி கூறுதல், தேவனை மகிமைப்படுத்தும் குணங்கள், இவ்வளோ சிறப்பான குணங்கள் யாரிடத்தில் இருந்ததுன்னா மரியாளிடத்தில் இருந்த காரணத்தினால தான் மரியாளை அவங்க தேவன் வந்து தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறமா இயேசுவை பெற்றெடுக்கும் அந்த ஸ்லாக்கியத்தையும் அவளுக்கு தரப்பட்டது. அப்புறமா இந்த பெண்கள் நம்ம யாரெல்லாம் இந்த இயேசு வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பெற்றாங்கன்னா தாமார், அதுக்கப்புறமா வந்து ராகாப், ரூத்து, அம்மா பத்சேபாள், கடைசியாக மரியாள். அந்த வசனம் வந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். ஸோ இயேசு பாருங்கள் எப்படி தாவீதின் வம்சத்தில் இடம்பெற்றிருக்கா. யூதாலேருந்து ஆரம்பித்து அது எப்படி அந்த வம்ச வரலாறு பாருங்கள் லைனாக வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த பட்டியலில் இவங்க எல்லாருமே இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் மரியாள் மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருந்தாங்க. கணவனை அறியாதவள். ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக காணப்பட்டதுனால தான் இயேசு அவரிடத்தில் பிறந்தார். ஸோ அப்போது நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய குணங்கள் எப்படியாக காணப்படுகிறது, கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கிறோமா, அப்படி ஏதாவது நம்மளிடத்திலே ஏதாவது மாற்றங்கள் காணப்பட்டால் நம்மளை நாம் திருத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இது. அதுக்கப்புறமா வந்து இந்த பெண்கள் மூலமாக தான் தேவன் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை தந்தார். அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னாக்கா அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பாவிகளுக்கு ரட்சிப்பும் புற இனத்தாருக்கு கிருபையும் கிடைத்தது. பாவிகளுக்கு ரட்சிப்பு, புற இனத்தவர்களுக்கு கிருபையும் கிடைத்தது. அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து எந்த விதமான வேறுபாடு கிடையாது. ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது. இது வந்து கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 28வது வசனம். அதுக்கப்புறமா வந்து இந்த கர்த்தர் வந்து யாரிடத்துலையும் வேறுபாடு பார்க்கறதில்லைன்றத சொல்கிறதுக்காக தான் மத்தேயு என்ன பண்ணாருன்னா அவர் எழுதின அந்த சுவிசேஷத்தில் அந்த காஸ்பலில் முதலாவது அதிகாரத்தில் இந்த பெண்களுடைய பெயரை இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலில் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ நம்மளோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சில சமயங்கள் தடுமாறி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். நம்ம எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக நடப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு சிறு வேறுபாடோ இல்லை தடுமாற்றங்களோ ஒரு சின்ன பாவமோ செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நேரலாம். அப்போ அதை பார்க்க மற்றவங்க வந்து அவங்கள வந்து புறக்கணிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த அத்தனை பெண்களையும் புறக்கணிக்கவே இல்லை. எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார், அரவணைத்தார், அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாரு. விசுவாசத்தின் படியே அவங்களுக்கு எல்லாமே வாய்க்க செய்தார். அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பெண்களை நம்ம பார்த்தா புறக்கணிக்க கூடாது, அவர்களோட உறவாடணும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து விட்டு போயிடுவாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, அவள் வந்து தப்பாக நடக்கிறா, அவள் வந்து இப்படி செய்கிறா, தப்பாக செயல்களில் ஈடுபட்டிருக்கிறா, அவளோட சேராது, அப்படி தான் பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க.
தருவாங்க. நம்மளும் சில நேரங்கள்ல அப்படிதான் நினைப்போம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி வழி தவறி போறவர்கள், தடுமாறுகிறவர்கள், அவர்கள வந்து நம்போ புறக்கணிக்கக்கூடாது. அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர்கள் மீது நாம் வந்து அன்பு செலுத்த வேண்டும். அதுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டும் பொழுது, அவர்கள் மூலமாக ஒரு நல்ல சந்ததியை கர்த்தர் உருவாக்குவார். எப்படி இந்த பெண்கள் மூலமாக கர்த்தர் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குனாரோ, அதே மாதிரி தப்பு செய்கிறவங்க, இல்லை தடுமாறுகிறவர்கள், இல்லை வழி தப்பி நடக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உண்மை எதுன்னு எடுத்துரைக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும்பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அதன் மூலம் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குவார். அதுக்கப்புறமா வந்து அவர்களை கனப்படுத்துவார். அதுக்கப்புறமா வந்து யாராவது அப்படி தடுமாறி விழுந்தது இருந்தாலோ, இல்லை தவறு செய்திருந்தாலோ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் சந்ததி உங்களை வாழ்த்தும்படி செய்வார். ஆமேன். ஏன்னா நம்ம வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்லாம் யோசிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் என்னன்னா, கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் வந்து அன்பு கூறுகின்றார். அதனால் உங்கள் சந்ததிகளை அவர் வந்து கனப்படுத்துவார், உங்களை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வைப்பார், உங்களை வாழ்த்தும்படி செய்வார், மற்றவர்கள் உங்களை வாழ்த்தும்படி செய்வார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, நம்மளுடைய தவறுகளை கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளோ காரியங்களையும் நமக்காக செய்வார். அப்புறமா குற்றம் குறைகளை தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் கர்த்தர் வந்து நம்மளை வந்து கையாள முடியும். நீ எதுவுமே செய்யாமல் நான் இப்படியே இருப்பேன்னா கர்த்தர் வந்து நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அதே பாவ வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4:3 கூறியிருக்கிற மாதிரி நாம் வந்து பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து மேசியாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி யூத குலத்தில் பிறந்தாலும் அவருடைய மன்னிக்கும் சுவாபம் தேசம் இனம் போன்ற எல்லைகளை தாண்டி எல்லாருக்கும் அவர் அந்த யூத குலத்தில் இந்த மேசியா பிறந்தாலும் நம்ம அந்த வம்சாவளி இப்போ பார்த்தோம்ல, யூதாலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த குலத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவருக்கு வந்து என்ன குணம் இருந்தது, அந்த மன்னிக்கின்ற சுவாபம். அதுக்கப்புறமா அவர் இன வேறுபாடு பார்க்கல, ஆண் பெண்ணுன்னு பார்க்கல. இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கொடுத்தாரா? இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை. புறஜாதியார், இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோவாபிய பெண், ஒருத்தர் கானானிய ஸ்திரீ, 2 பேர். அதுக்கப்புறமா அதில் மரியாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த நசரேத்தில் வாழறாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ கர்த்தருடைய அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட ஊருக்கோ அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே அவருடைய ரட்சிப்பு தரப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா அப்படி கர்த்தர் நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சித்து ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்பொழுது நமக்கு வந்து மேன்மையான காரியங்களை தருவார். அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு வாழும்பொழுது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்கு வந்து கர்த்தர் தான் நம்மளுக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார். ஸோ இன்னைக்கு வந்து இயேசுவுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அந்த பெண்கள், அந்த பாக்கியவதிகள், அதில் பார்த்தீங்கன்னா தாமார், அதுக்கப்புறமா ராகாப், அதுக்கப்புறம் ரூத்து, பட்சேபாள், கடைசியாக மரியாள். இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம ஒரு பண்புகளை கற்றுக்கொண்டோம். அப்படின்னா அவங்க தவறுகளை இழைத்திருந்தாலும் எப்போ உண்மையான கர்த்தரை தெரிந்து கொண்டார்களோ அவரை சார்ந்து வாழ்ந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவங்களுக்கு எல்லாருமே வந்து தாழ்மையாக நடந்தாங்க, மேட்டிமையாக நடக்கவே இல்லை. மரியாள்லாம் பார்த்துங்க, ஒரு உலக ரட்சகர் அவருடைய கருவில் தோன்றாருன்னாக்கா, இப்போ இந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கு தாயினா எவ்வளோ அது ஒரு சிறப்பான விஷயமாக, ஒரு மேன்மையான விஷயமாக என்றாங்கல்ல. ஆனால் மரியாள் அப்படி
இல்லை, ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க, கீழ்ப்படிந்திருந்தாங்க, தூய்மையாக நடந்து கொண்டார்கள். எல்லா விதத்திலையும் அந்த கர்த்தருடைய அந்த தேவனுடைய நற்பண்புகளை பெற்றவராக காணப்பட்டாள். ஸோ நம்மளும் வந்து எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாமளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணணும். கர்த்தருடைய அந்த நற்பண்புகளை பெற்றவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, எப்படி இந்த பெண்கள் உம்முடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்று மகிமையை கண்டார்களோ அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு இருக்கின்ற எல்லா குறைகளையும் நீக்கி நாங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்வை தாரும் கர்த்தாவே. எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்படுகிறோமோ அந்த இடத்துல கனத்தை தாரும் கர்த்தாவே. எங்களுடைய உள்ளான மனிதனை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவித தேவைகளையும் நீர் சந்தித்தரலும். இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, எந்த விதமான தவறான இல்லை வழி தவறி நடந்து கொண்டிருந்தாலும் ஏசப்பா, உம்முடைய சத்தியத்தை அறிந்தவுடனே ஏசப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ இந்த வேத வசனத்தை, இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல மகிமை கனத்தோட வாழ கிருபை புரிந்தருளும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.